பாண்டியராஜன் போய் கதை சொல்கிறேன் சார். பாண்டியராஜன் கதை சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, கதை சொல்லிட்டே இருக்கும்போது பாதியில் நிறுத்துங்க மீட்டர். தம்பி நீங்கள் என்ன அட்ரஸ் மாறி வந்துட்டீங்களான்னு கேட்டார். ஒன்று என்ன சார்? இல்லை தம்பி நான் என்ன ஏதாவது படம் பார்த்துருக்கேன். இல்லை சார் ரொம்ப படம் பார்க்கல சார், ஆண் பாவத்தில் கொஞ்சோன்னு பார்த்துருங்க சார். கோவம் வந்துருச்சு அவருக்கு. அவர் வந்து அப்படியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வில்லனா, நான் எப்படி வில்லனா எப்படி பார்க்க முடியும்? இல்லை சார் நான் அப்படிலாம் பார்க்கல சார், நான் வந்து என்னுடைய படத்துக்கு ஒரு சின்ன காமிக்கலாக இருக்கும் நான் லைஃப்பில். ஆனால் அவருக்குள்ள வில்லத்தனம் இருக்கும், குள்ளமாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும் சார். எனக்கு வேறு ஆக்டர் கிட்ட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஒரு நல்ல ஒரு வெட்டரன் ஆக்டரும் வேணும் சார், ஒரு டேரக்டர் தானே எனக்கு ஃபஸ்ட் ஒன்று. அப்புறம் கன்வின்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன சொன்னார், நான் வந்து நீங்கள் சொன்ன மீசி எடுக்கணும் சார். உடனே வெளியே போய் சொல்லிட்டார். நான் வந்து வளர்ந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டார். அப்போ ரொம்ப கரெக்டு சார், அப்போ நீங்கள் மீசி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோடலாம் அந்த படம் ஃபுல்லாக சண்டை தான் அவரோட. ஏன்னா அவர் ஒரு டேரக்டர் வேறு. ஆமாம். அப்புறம் என்னுடைய இயக்கம் வந்து அவருக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் லென்ஸு சொல்லுவேன், நான் மூவ்மெண்ட் பண்ணுவேன், ஒரு டான்ஸ் மாதிரி ஆடிக்கிருப்பாங்க இந்த ஸ்பாட்டில். ஸோ அவருக்கு அது என்னன்றது அவர் கணிக்கவே முடியல. ஏன்னா அவர் வேறு மாதிரி பார்த்தாரு. முதல் நாள் படம் ஓடி வந்து பார்த்தா பிறகு தான் அவருக்கு வந்து டப்பிங்கில் கூட ரெண்டாவது டேக்லாம் பண்ண மாட்டார். ஒரு டேக் பண்ணிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பார். அவர் தெரிஞ்சிச்சு இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு இது.